வர்த்தக சபையின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் கடந்த 16ஆம் தேதி இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த இலங்கை கனடா வர்த்தக சபையின் நிறைவேற்று பணிப்பாளர் இளங்கோ இரத்தின சபாபதி கருத்து தெரிவித்தார். எல்லாரும் யோசிப்பீங்க, ஏன் எல்லாரும் யாழ்ப்பாணம் 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 என்று வர்றாங்க. யாழ்ப்பாணத்தில் எவ்வளவோ இதுகள் இருக்குது, வளங்கள் இருக்குது, இது இருக்குது. ஒருத்தரும் அதை மேலே எழுப்பி குடிக்கணும் இல்லை. இதுதான் மெயின் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த அவார்ட் செரமனி போன வருஷம் 2025ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா கனடா பிஸ்னஸ் கவுன்சில் தொடங்கினது ஒரு எக்ஸிபிஷனோட, எஜுகேஷன் இதோட. அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த வாருக்கு பிறகு தொடங்கின அவார்ட் செரமனி. இது செகண்ட் இயரையும் செய்யணுமென்றவை வந்து அதோடு இது ஸ்ரீலங்கா கனடா பிஸ்னஸ் கவுன்சில் 35வது வருஷ நினைவு தினத்தை கொண்டாடுறோம். இது வந்து இந்த முறை ப்ரொபகேண்டா வருது அப்படின்னு சொன்னால் கவர்னரோட கதைச்சு, கவர்னருக்கு இருக்கிற டிஎஸ்லேருந்து அப்படியே கீழே போய் எல்லாருக்கும் நாங்கள் ஏற்றுமதிக்கு ஒரு இதை கொடுக்குறோம். இந்த அவார்ட் செரமனியை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு. இந்த ரெகக்னைஸ் பண்ணி மேலே வரைக்க தான் அவன் ப்ரொடக்ட் நாலேஜ் எப்படி வருதுன்னு வரப்போகுது. இப்போ இங்கே இருந்தோண்டு ஏற்றுமதி இல்லை, லோக்கலில் மார்க்கெட் இல்லை, லோக்கல். இப்போ இதை வளர்த்து எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே கொண்டு வரோம். இது எப்படி கொண்டு வர போகிறோம்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். நீங்கள் இந்த அவார்டு எடுத்து போட்டு நீங்கள் யோசிக்கலாம், இந்த அவார்டில் பிரயோசனம் இல்லை. இந்த அவார்டு வந்து ரெகக்னைஸ் பண்ணப்படும். நீங்கள் வெளியில் ஒரு இது வரையக்க இந்த சர்டிஃபிகேட் இந்த பிஸ்னஸ் கவுன்சிலால் தந்ததுண்டு. இந்த சர்டிஃபிகேட் தரத்துக்காக கனடியன் ஹை கமிஷனரும் அதிலிருந்து அவன் பெரிய ஆக்களும் இந்த பார்ட்டிசிபேஷனில் வரினோம். யூ ஆல் பீன் ரெகக்னைஸ். இந்த ரெகக்னேஷன் வந்தால் தான் உங்களுக்கு வருது. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்டை வரைக்கும் எஸ்எல்எஸ் சர்டிஃபிகேட் வேணும். அதே மாதிரி தான் இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்குது. அதை ஒருத்தரும் மறந்துடாதீங்க. நீங்கள் சொல்ல என்ன இதை எடுத்து என்ன செய்ய போகிறோன்னு இல்லை, இது எல்லாம் வேலிட், இது உங்களுக்கு தெரியாது. இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். இதை உங்களை பூஸ்ட் பண்ணி கொண்டு வரைக்க தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருவீங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நடக்குது. அக்டோபர் மாதம் 15, 16, 17 ஏசியா எமர்ஜிங் எக்கனாமிக்னு சொல்லி கனடா ஸ்ரீலங்கா பிஸ்னஸ் கன்வென்ஷனால் செய்யணும் 8 கண்ட்ரீஸ், அதாவது வந்து ஸ்ரீலங்கா, கனடா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, பாகிஸ்தான், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம் 300 கண்ட்ரீஸ் 8 கண்ட்ரீஸ் 300 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணினோம் இந்த இதில். அதால் உங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரி, உங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்து போயிடலாம். அப்போ உங்களுக்கு அந்த போயிடலான்னு சொல்லி எங்களோட கண்டெக்ட் பண்ண நாங்கள் உங்களுக்கு ஒரு வழி செய்வோம், எப்படி உங்களோட ப்ராடக்டை அங்கே கொண்டு போய் சேர்க்குறாண்டு. இப்போ என்ன நடக்க போகுதுண்டா, அங்கே ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு ஏரியா ஒன்று எடுப்பினோம். அப்போ அந்த ஏரியாவுக்குள்ள ஸ்ரீலங்கா எடுத்தால் ஸ்ரீலங்காவுக்குள்ள ஒவ்வொரு பூத்ஸ் வரும். ரைட், டீ போட், எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்ட், சினமன், அப்படி ஒவ்வொருத்தர் ஒரு பூத் எடுத்தால் உங்களுக்கு அந்த கேட்டகரியில் வரும். அப்போ அந்த கேட்டகரியில் வரைக்கும் உங்களை வந்து எல்லோரும் வந்து பார்ப்பினோம். அப்போ அது வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸும் எடுக்கும் ஒரு பெரிய ஏரியா வந்து அதை எடுத்து நாங்கள் 3x5, 5x5 ஒரு சின்ன சின்ன பூத் கொடுப்போம். இதுதான் நடக்க போகிற ஃபர்ஸ்ட் டைம் இன் கனடா. இதுக்கும் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் செய்கிறது வந்து இந்த பிஸ்னஸை பூம் பண்ணி கொண்டு வரது. அதுதான் எங்களுக்கு தேவையாளிய. நீங்கள் நல்லா இருக்கணும். யாழ்ப்பாணம், வடமாகாணம், கிழக்கு மாகாணம், இப்போ புத்தளமையும் பெற சொல்லியிருக்கு. இதெல்லாம் தொடங்கி கொண்டு வந்து தான் பிறகு மற்ற ஏரியாவுக்கு போகிறோம். இது உங்களுக்கு வர பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கடைசி வரையும் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாங்கோ. எல்லோரும் அப்ளிகேஷனை போடுங்கோ. இண்டிவிஜுவல் படி தான் வேல்யூவேஷன் பண்ணும். உங்களுக்கு இது கிடைச்சா இஸ் மார்வலஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.